நெக்ஸ்ட் பாருங்கள், மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. மரபு பிழைகள் அப்படின்னா கூகை குளரும். இப்போது மரபு அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டுதேன், காலம் காலமாக மாடு எப்படி கத்துது, மானு தானே கத்துது. அது அப்பான்னு எதுவும் கத்துதா, இல்லை வேறு மாதிரி எதுவும் கத்துதா, அப்போல்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா? ஆடுனா அதுக்கு தகுந்த சவுண்டில் தான் அது கத்தும். நாயினா ஒவ்வொன்று குறைக்க தான் செய்யும். நாய் என்னைக்காச்சும் கணச்சிருக்கா, கத்தி இருக்கா, அப்படிலாம் இல்லை. நாய் வந்து குறைக்க தான் செய்யும். அப்போது ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு மரபு உண்டு. அது அது அந்த உயிரினம் பிறந்ததுலேருந்தே அதே தான், அது தோன்றினதுலேருந்து அந்த மரபு வந்து என்றைக்கும் மாறாது. அதுதான் மரபுன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த மரபை தப்பாக கொடுத்துருப்பாங்க, பிழையாக கொடுத்துருப்பாங்க. அந்த பிழையை நீக்கிறதுக்கு பேர் தான் மரபு பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், கூகை கூவும். ஓகேவா? அடுத்து கூகை குணுங்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கூகை அலரும், கூகை குளரும். இதில் மரபு பிழைகள் அற்ற அப்படின்னா என்னது, சரியாக இருக்கக்கூடியதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூகை வந்து குணுங்காது. எது குணுங்கும்? புறா. புறா தான் குணுங்கும். ஓகேவா? ஆந்தை அப்படிங்கிறது தான் என்னது, அலரும். கூகை வந்து அலராது, ஆந்தை அலரும். இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, புக் பேக்கில் இருக்குது. அடுத்து குயில் கூவும். கூகை கூவாது, குயில் தான் கூவும். அப்போ இதுக்கு குயில். அப்போ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா கூகை குளரும். கூகை குளரும். ஓகேவா?